வெல்கம் பேக் டு ஐஷ் வைப்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா ஃபேமிலியோட ஒரு சின்ன அவுட்டிங் தான். வாணியம்பாடி தான் போயிருந்தோம். இங்கே ஹமீதியான்ட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ். மட்டன் பிரியாணியெல்லாம் இங்கே சூப்பராக இருக்கும். சரி அங்கே போயிட்டு ஃபுட் ட்ரை பண்ணிட்டு வரலான்னு சொல்லி தான் இன்றைக்கி கிளம்பியிருந்தோம். ஃபுட் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஷாப்பிங்கும் பண்ணியிருந்தோம் அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப்பிங்கும் இருந்துச்சு. பாப்பா கூட ரொம்ப நேரம் நல்லா விளையாடின்னு இருந்தோம். ஸோ இப்படி ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி டேயாக தான் போச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணோம், என்னென்ன சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காரில் வரும்போதே பாப்பா தூங்கிட்டாளா, சரி உள்ளே உட்காந்து என்ன பண்ணுறது, வெளியே கொண்டா டைம் பாஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நான் மம்மி அக்கா வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே ஆம்பியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இங்கே டைம் பாஸ் பண்ணிவிட்டு பசி எடுத்துச்சு, சரின்னு உள்ளே போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயாச்சு. இது 2019 போயிட்டு வந்துச்சு. ஆமாம், நீ வீட்லேயே உசாரா பரவாயில்லன்னு போயிட்டு ஓ பூச்சி சோரி பார்க்கல, நல்லா இல்லை. மெனு பார்த்து சொல்லிட்டு ஒரே டெசர்ட் தான் சொல்ல ஒன்றும். பாப்பாவை தூங்க வச்சிருந்து நான் காரில் என் மேலே தான் தூங்கின்னு வந்தான். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ நீ தான் அடிச்சுக்காத. எவ்வளோ அழகாக தூங்கி முத்தே. இதுக்கு இப்போ பொருட்களை குடு 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 இருக்குது. அம்மா ஒரு 1 hour தூங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே எல்லாம் டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து எல்லோரும் மொக்க போட்டுன்னு இருந்தோம். பாப்பா வேறு தூங்கி ஏஞ்சிட்டா. சரின்னு பாப்பா கூட வேறு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணின்னு இருந்தோம். அஃப்டர் பிளேட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஃப்ளேவர்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணலான்ட்டுன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன சாப்பாடு வர வரைக்கும் நம்மளால் வெயிட் தான் பண்ண முடியல. அது வரைக்கும் கொஞ்சம் ஜூஸு, டெசர்ட்டு அது இதுன்னு ட்ரை பண்ணி உட்காந்து இருந்தோம். ஆனால் இருந்தாலுமே இந்த சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுற டைம் தான் ரொம்ப கடுப்பான விஷயம். ஆஹா, வெரைட்டிஸாக இருக்கு. ஃபைனலி வந்தாச்சு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. இது கூட வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல், இந்த ரெஸ்டாரண்ட்டில் அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கேஜிஎஃப்லேருந்து வாணியம்பாடிக்கு ட்ராவல் பண்ணின்னு போனதுக்கு ஒரு வர்த்தான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் அன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. சாப்பாடு சாப்பிட்ற பிஸியில் வந்து நான் வீடியோ கூட எதுவுமே சரியாக அங்கே எடுக்கல. ஆனால் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் ஆனஸ்ட்லி வந்து ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்ட்டு. எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே தான் இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டோம் எல்லாருமே. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம். ஆம்பியன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பேக் ஷாப்பிங் பண்ணுறது ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சின்ன ப்ளே ஏரியா அண்ட் அங்கே வந்து டீ ஷாப்பு பக்கத்தில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே அந்த ஷாப்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். சரி எதனா வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போய்ட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி இங்கே கொஞ்ச நேரம் எங்கன்னா உக்காந்துருக்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம் எல்லாருமே.
வாடம்மா இங்கே சிட் பண்ணிக்கிறியாம்மா ஸ்லோ ஸ்லோ அழகு பட்டைக்கு அம்மா டே அழகி பட்டுனவே மகோ ஸ்லோ டே 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 ஓடக்கூடாது ஷோ பயோ காமிக்கிறா கொஞ்ச நேரத்தில் ஏய் ஐஷு வாடி வாரங்கன்னா போகலாம் இல்லைன்னா புள்ள இப்படி தான் மாட்டி விடுறீங்களா அழகி அம்மா ரொம்ப கும்பிடா உங்களுக்கு முத்துமணிக்கு தான் வாட்டி விட்டேத்தம்மா பட்டு என்னடா பண்ணுறது என்னஃபம்மா என்னஃப்ல கை வலிக்க போத விட்டு சில கை வலிக்க விட்டுடுறா கை வலிக்க விட்டுடம்மா அழகி கை வலிக்க என் செல்லத்துக்கு என் முத்துமணிக்கு ஜாலியாக இருக்கா நேரம் ஸ்விங்லெல்லாம் உட்காந்து விளாடிட்டு பேக்கு தான் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோருக்கு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய ஆப்ஷன்ஸுமே இருந்துச்சுங்க. அக்கா தான் வாங்கியிருந்தாங்க. ஒரு பேக் வாங்கிறதுக்குள்ளே அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் அங்கே. பிகாஸ் டிஸ்பிளேயில் வந்து நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர் ஆப்ஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. சரி இதை வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அங்கேயே தான் பார்த்துருந்தாங்கோ. பார்த்துட்டு எப்படியோ கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்னடி விஷயம் சொல்கிறேன் இது நல்லா இருக்குது. உனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லை இதில் கொஞ்சம் ஸ்பேசஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸ்லிங் கேட்டாங்க மேம், ஸ்லிங் இது வந்து ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி வந்து இதில் 2 கலர் இருக்கு மேம். உங்களுக்கு என்ன பிடிச்சி இது எடுத்துட்டு நான் எதுவும் சொல்லுங்கள். பிங்க் டிஸ்டிங் சோர்க்கு பிச்சு சாப்பிட்டு எனர்ஜி போய் சத்த விஷயம். இது பாரு யேசு அதுக்கும் நல்லா இருக்குதுப்பா, அது நல்லா இருக்கு. கம்பேர் பண்ணி மூணு இருக்கு மேம். இங்கே ஒரு இருக்கு, இந்த கலரில் யூஸ் பண்ணிக்கிறத நான் இது ப்ரிஃபர் இது யூஸ் பண்ணுறது. நல்லா இருக்குது. பர்பிள் பர்பிள் ஸ்லிங் ஒரு மாதிரி கேட்ட மாதிரி ஸ்லிங் இருக்குங்களா? ஓகே மீ ஃபைனலி பேக் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வீட்டுக்கு வந்து எதனா வாங்கின்னு போகலான்னு சொல்லிட்டு தான். இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இங்குமே டிஸ்பிளேயில் வந்து சேவரி ஸ்வீட்ஸு எல்லாமே பேக்டாக ரொம்பவே நல்லா வச்சுருந்தாங்க. ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. இங்கேயும் அதே கன்ஃபியூஷன் தான், எதை யார் வாங்கலான்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு ஒன்று பிடிச்சா இன்னொருத்தருக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பிடிக்காது. சரி ஆளாளுக்கு என்ன பிடிக்கும் அதை எடுத்துன்னு வாங்கன்ட்டுன்னு எல்லாம் வாங்கின்னு கிளம்பிட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, உள்ளே போனதுமே வந்து இதெல்லாம் சேர்த்து ஒரே ஸ்பேஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு பக்கம் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்படியே வெளியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ளே ஏரியா பசங்களுக்கு, அது கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பேக் ஸ்டோருமே இருக்குது. அண்ட் ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஷாப், பக்கத்தில் வந்து டீ காஃபி, இது மீதி ஷாப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லைன்டப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பேஸ் உள்ளவே, இந்த ஆம்பியன்ஸ் உள்ளமே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் பாஸ் ஆகும். அண்ட் லேட்டராக ஆறாமல் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். போடுறா வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். ஆமாம், ஹவுஸுக்கு எடுத்துன்னு போகலாம் தங்கம். அதெல்லாம் வந்து விஷயம். நான் முத்தாருமே அம்மா எங்களுக்கு வந்து முத்தாரு எங்கடா அம்மா குட்டி கொஞ்சம் என்ன இது பாப்கார்ன் நீ என்ன வேணும் உஷார் பண்ணுறாங்க ஒரு டப்பா இப்போ. எனக்கு போதும் நான் ஸ்வீட் சாப்பிடுறேன் என்ன வேணும் தங்கம்? அம்மா தட்டு முறுக்கம்மா காலு போட்டுக்குவாடா. ரைஸ் முறுக்கு பூந்தி இருக்கு.
இங்கே இருக்குது என்ன? என்ன தங்கம் அம்மா அது வஞ்சு கையில் இருக்கே பாப்கார்ன் கேரமல் பாப்கார்ன் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுனாலே அப்படி தான் ஏஞ்சுவா சாப்பிட்டு மந்தமாயிடுச்சு அப்படியே. சும்மா கசு இல்லைம்மா எனக்கு வேண்டாம் டேய் துபுக்கு டேய் அண்ணா திட்டி அண்ணா ஐயோ அவ கிளி கிளி பொம்மை நினைச்சு நான் ஆட்டி எதுவுமே வாங்கி வச்சுருக்காருமா. இது நம்ம அங்கே சாப்பிட முடியல இது வேற இது வாங்கிடாது. அம்மா உங்களுக்கு என்ன வேணும் போய் பாருங்க. இன்னைக்கு எதுவும் வேணாம் அரிசி போடு போடு. ஃப்ளவர் வாட்சலாம். ஏன் நான் 2 எடுத்துட்டேன் அது போதும் உங்களுக்கு என்ன வேணும் பாரு. சில்லி இருக்குது ஹெவி டிஸ்கஷன் ஊருக்கு எல்லாம் அது எதுவும் இருக்குல்ல பாப்கார்னு பாப்பாக்கு எனர்ஜி ட்ரிங்க் வந்து இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு ஆனஸ்ட்லி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக டே ஸ்டார்ட் ஆனாலுமே எண்டில் பார்த்தா ஃபுட்டு ஷாப்பிங் ஃபேமிலி டைம் பேபியோட ப்ளே டைம்னு சேர்ந்து ரொம்ப நல்லாவே போச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன் until then bye மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.